ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா கேரட் கீர். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளார போய் பார்க்கலாம். கேரட் வந்து பார்த்திங்கன்னா 3 கேரட் இல்லைனா 4 கேரட் எடுத்துக்கோங்க. கேரட்டை நல்லா கழுவிட்டு தோலை எடுத்துகிட்டு குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கோங்க. பார்த்திங்கன்னா ஒரு 1.5 டம்ளர் பால் எடுத்து வச்சுருக்கேன். 4லேருந்து 5 பாதாம் பருப்பு எடுத்திருக்கேன். ஜீனி பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் ஜீனி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா பாத்திரத்தில் 2 டம்ளர் தண்ணி ஊற்றி நார்மலாக வந்து நார்மலாக வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. 10 to 15 மினிட்ஸ் கொஞ்சம் நல்லா சூடாகட்டும். இப்போ இந்த பதத்தில் வந்ததுக்கப்புறமாட்டு சிம்மில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா கேரட் வந்து போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கேரட் எல்லாமே வந்து போட்டாச்சு. இப்போ ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து பாதாம் நல்லா ஊறட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா கேரட் உங்களுக்கு தெரியும், பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிகிட்ருக்கு. அந்த டைமில் பார்த்திங்கன்னா பாதாம் ஊற வச்சுருந்தோம்ல, அந்த பாதாமை எடுத்து தோலை உரித்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா கேரட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து கொதிச்சிகிட்ருக்கு. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுட்டு வெந்திருக்கான்ட்டு கையால் நசுக்கி பார்த்துக்கோங்க. நல்லா வெந்திருக்கும். வெந்ததுக்கப்புறம் அதுவும் இல்லாமல் ஒரு ஸ்மெல் வந்து கேரட் ஸ்மெல் வந்து லைட்டாக வந்து தெரியும். கையிலையும் நசுக்கி பார்த்திங்கன்னா நல்லா வந்து வெந்து இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து பார்த்திங்கன்னா கேரட் ப்ளஸ் தண்ணியும் போட்டு இது பண்ணியிருந்தோம்ல, நல்லா கொதிச்சிருச்சு. வடிகட்டினதுக்கு அப்புறமேட்டு இப்போ அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம உரித்து வச்ச பாதாமியும் கேரட்டையும் பார்த்திங்கன்னா மிக்சியில் போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிருங்க. கொஞ்சமாக வேணாலும் பால் போட்டுக்கோங்க. இப்போ பால் வந்து நான் அடுப்பில் வச்சுருக்கேன். நார்மல் ஃப்ளேம்லேயும் இல்லாமல் ரொம்ப ஹை ஃப்ளேம்லேயும் இல்லாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பேஸ்ட் இந்த மாதிரி நல்லா திக்காக அரைச்சிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா பால் வந்து பொங்க வர மாதிரி இப்போ கொஞ்சம் லைட்டாக வந்து பொங்க ஆரம்பிக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா இப்போ பொங்க ஆரம்பிக்கிற சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேஸ்ட் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டு அப்படியே கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. ஒரு ஒரு கரண்டியாக கொஞ்சமாக எடுத்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் இதாகாமல் இருக்கும், கெட்டியாகாமல் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் பொங்க ஆரம்பிக்கிற டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக வந்து கரண்டியை வச்சு கலந்துக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக நசுக்கி கூட வந்து முந்திரி பருப்பு இதெல்லாம் கூட போட்டுக்கலாம். இப்போ நல்லா கொதித்து வந்துகிட்ருக்கு.
இப்போ நல்லா பொங்குற டயத்தில் சிம்மில் வச்சுக்கிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஜீனி ஒரு டம்ளர் எடுத்து வச்சுருந்ததை இப்போ வந்து போட்டுருங்க. போட்டுட்டு லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா கலந்து கலரி விட்டுக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன பிள்ளைங்க வந்து கேரட் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. வயசானவங்களும் சொல்லுவாங்க. அப்போ அப்போ என்ன பண்ணுவீங்கன்னா இந்த மாதிரி போட்டு கொடுத்தா உடம்புக்கும் ஹெல்த்தியாக இருக்கும், நல்லாவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அடம் பிடிப்பாங்க, சின்ன பிள்ளைங்களாம் அடம் பிடிப்பாங்க, இந்த மாதிரி நான் வந்து கேரட் சாப்பிட மாட்டேன்னு சொல்லி அடம் பிடிப்பாங்க. அதனால நீங்கள் இந்த மாதிரி போட்டு கொடுத்தீங்கன்னா நல்லா குடிப்பாங்க, நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏலக்காய் இருந்தால் கூட ஏலக்காய் வந்து குட்டி கொஞ்சமாக வந்து போட்டுக்கலாம். இப்போ வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம செஞ்ச ரெசிபியை வந்து ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாமே வந்து ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.